ஞானச்சாரலை விரும்பி கேட்டு தங்களின் அருமையான கருத்துக்களை பகிர்ந்து வரும் அன்பு நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவை பலருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த நல்ல கருத்துக்கள் இன்னும் அதிகமான மக்களை சென்றடைய மிகுந்த உதவியாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் அன்பும் ஆதரவும் தாருங்கள். நன்றி. பிரேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கிழகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் பல அரிய நுணுக்கமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு என்று சொல்லப்பட்ட புராணங்கள், இதிகாசங்கள், இன்னும் பல தத்துவ நூல்கள், யோக நூல்கள், சித்தர்களுடைய பாடல்கள், இவை அனைத்திலும் வெளிப்படையான சில பொருள்களையும் நுட்பமான நுணுக்கமான பல அரிய யோக ஞான செய்திகளை, மானிட நிலை தாண்டி இருக்கிற பல நுணுக்கங்களை நம்முடைய முன்னோர்கள் மறைவாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் ஒரு காலத்தில் பண்டிதர்களால் நன்கு ஆராயப்பட்டு அதனுடைய அடிப்படை பொருள்கள் பலருக்கும் விளக்கப்பட்டது. அதனால் அவர்கள் அந்த மெய்ப்பொருள் தெரிந்து சரியான பாதையில் சென்றார்கள். கடல் என்றால் கடலிலே ஆழ்கடல் என்று இருக்கிறது. அது பல மைல் ஆழத்தில் செல்கிறது. கடல் கரையிலும் சில பொருள்கள் கிடைக்கும். கிளிஞ்சில்கள், நத்தை ஓடுகள், இப்படி பல விஷயங்கள் கடற்கரையிலும் கிடைக்கும். இந்த ஆழ்கடலில் முத்தெடுக்க வேண்டும், வெண் சங்குகளை எடுக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆழமான கடலுக்குள் சென்று ஆய்வு செய்கிறார்கள். அதுபோலவே மண்ணிற்கு மேற்பட்ட பரப்பிலே பல பல தாவரங்கள், பல விஷயங்கள், மானிட ஜீவராசிகள், உயிர் வாழ்வதற்கென்று பல விஷயங்களும், மண்ணுக்குள்ளே வைரம் போன்ற பல ரத்தினங்களும், தங்கம், மரகதம், மாணிக்கம், வைடூரியம் போன்ற அரிய ரத்தினங்களும் மண்ணுக்குள்ளே கிடைக்கிறது. இதை போல நம் நாட்டில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு என்று சொல்லப்பட்ட இந்த நூல்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேறு வேறு மகான்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பக்தி நெறி என்பது தனியாகவும், யோக நெறி என்பது தனியாகவும், ஞான நெறி என்பது தனியாகவும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் பக்தி என்பது ஆலயத்திற்கு சென்று ஒளிந்த பொருள்களை கொடுத்து நாம் செலவு செய்து வருவது என்பது ஆரம்ப பாடநிலை. அது ஒன்றுமே செய்யாமல் இருக்கிற ஒரு மனிதர்களுக்கு அந்த ஆலயம் செல்வது ஒரு சிறந்த ஒரு பழக்கமாக வர வேண்டும் என்று ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற அடிப்படையில் அந்த அடிப்படை குணத்திற்காக அதை வைத்தார்கள். அதன் பிறகு இறைவனுக்கு தன்னிடம் உள்ளவற்றை கொடுக்க வேண்டும் என்ற அந்த கொடுக்கிற பண்பு வளர வேண்டும் என்று இறைவனுக்கு இவர்களால் முடிந்த பொருள்களால் இறைவனை வழிபடுவது என்ற முறையையும் வைத்தார்கள். கோரிக்கைகளோடு மனிதர்கள் செல்லுகிறார்கள். இவையெல்லாம் ஆரம்ப ஒரு பாடநிலையில் இப்படியாவது இவருடைய மனநிலை சீராக வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார்கள். அவரவர் சக்திக்கு தக்கவாறு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம்,
என்று அப்படியே படிப்படியே வளர்ந்து இப்படி இந்த வழிபாடுகள் படிப்படியே வளர்ந்து வெள்ளித்தேர், தங்கத்தேர், வைரக் கிரீடங்கள், இறைவனுக்கு திருமணம் நடத்தி வைப்பது என்று பலவிதமான நிலைகளில் இந்த வழிபாடுகள் நம் நாட்டில் நாடு முழுவதும் வேறு வேறு நிலைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தமிழ்நாட்டு வழிபாடு என்பது வடக்கே போக போக இந்த வழிபாட்டு முறைகள் மாறுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இறை நம்பிக்கை இருந்தாலும் வழிபடும் முறைகளில் பல மாற்றங்களை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி இந்த மனிதர்கள் இவ்வாறு வாழ்ந்து வருகிற நிலையில் நம்முடைய இதிகாசங்களும் புராணங்களும் யோக நூல்களும் பல பிரிவுகளாக பிரித்து இந்த மானிடனை உயர்த்துவதற்கு பக்தி நெறி என்றும், யோக நெறி என்றும், ஞான நெறி என்றும், கர்மயோகம் என்றும் பல விதங்களில் பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். இதில் 2 பிரிவாக நாம் பிரிக்கலாம். இந்த உலகப் பயன்களை அடைய வேண்டும், உலகத்தில் நீண்ட நாள் வாழ வேண்டும், ஆயுஸ், ஆரோக்கிய, ஐஸ்வர்யங்கள் இவற்றோடு தொல்லையில்லாத வாழ்வு வேண்டும் என்று விரும்பி இறைவனை தொழுகின்றவர்கள் கணக்கில்லாதவர்கள். மிக குறைந்தவர்களே இந்த வாழ்வே துன்பம், இந்த வாழ்வு நீங்க வேண்டும், இந்த பிறவி அற வேண்டும், ஆசை முதலிய பல குணங்கள் மானிடனிடம் உள்ள காமக்ரோத லோபமோக மத மாத்சரியங்கள், டம்பம், தர்ப்பம், இச்சை, ஈர்ஷை, அசூயை, அகங்காரம், ராகத்வேஷங்கள் என்று பலவிதமான உள்பகைகளை மனிதன் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தையும் இறைவனையும் அறிந்து அடைவதற்கு, உணர்வதற்கு தடையாக இருக்கிற இந்த 3 குணங்கள், சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற முக்குணங்களும், ஆணவம், கன்மம், மாயை என்ற இந்த மும்மலங்களையும் வேறறுத்து தன்னுடைய யதார்த்த வடிவத்தை அறிய வேண்டும் என்று இந்த கலைகள் மூலமாக உயர்நிலைக்கு முயல்பவர்கள் என்று 2 பிரிவாக அன்றும் இன்றும் இது இயங்கி வருகிறது. சாமானிய பயன்களை உத்தேசித்து செய்பவர்களுக்கு இறைவன் அந்த பயன்களை வழங்குகிறார். காரணம், அவர்தான் சிருஷ்டிகர்த்தா, அவர்தான் அவர்களை அந்த நிலையில் வைத்திருக்கிறார். அப்படியே படிப்படியே வளர்ந்து இவர்கள் மேல்நிலை பெற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய இந்த விளையாட்டினுடைய நோக்கம். அப்படி இருப்பதால் அதுவும் இறைவன் செயலே என்பதை தவிர மானிடனுடைய குறை என்று சொல்ல முடியாது. ஆனால் இறைவன் மானிடனுக்கு சிறிதளவு ஜீவ சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவ சுதந்திரத்தின் மூலமாக இவன் தனக்குத்தானே பலவிதமான கேள்விகளை கேட்டு, அறிந்தவர்களுடைய வாய்ச்சொற்களை கேட்டு, கல்வி அறிவை பெற்று, சாஸ்திரங்களை நன்றாக ஆராய்ந்து, அதனுடைய உட்பொருளை தெரிந்து இவன் மேம்பட வேண்டும் என்று மானிடனுக்கு சில சுதந்திரங்கள் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் இவன் நன்றாக ஆழமாக ஒன்றை ஏற்று கற்க வேண்டும், அதனுடைய மெய்ப்பொருளை பார்க்க வேண்டும், நல்ல பக்குவம் பெற்றவர்களுடைய வாய்ச்சொற்களை கேட்க வேண்டும், படித்தவற்றை ஆய்வு செய்ய வேண்டும். கண்முன்னால் பல கோடிக்கணக்கான செய்திகள் இந்த ஆன்மீகத்தை பற்றியும், ஜோதிடத்தை பற்றியும், கண்ணுக்கு தெரியாத தேவதைகளை பற்றியும், இன்னும் பல அமானுஷ்ய செய்திகளை, அதிலும் இன்று இந்த வசதி வாய்ப்புகளெல்லாம் வந்த பிறகு முன்பு நூல்களிலே அற்ப சொற்பமாக எழுதினார்கள். தற்போது இந்த
விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சி வந்து ஊடகங்கள் இப்படியெல்லாம் வந்த பிறகு ஒரே விஷயத்தை ஒரு 50-100 பேர் 100 கோணங்களிலே ஆய்வு செய்து கூறுகிறார்கள். அவரவர் தங்களுடைய பாஷையில் ஒரே நபரை பற்றி ஒரு 50 பேர் குறைந்தபட்சம் விவரிக்கிறார்கள். திருமூலர் என்றால் திருமூலரை பற்றி ஒரு 50-100 பேர் அவர்கள் தங்களுடைய பார்வையை வெளிப்படுத்துகிறார்கள். கொங்கண சித்தர் என்றால் கொங்கண சித்தரை பற்றி ஒரு 50-100 பேர் தங்கள் நிலையிலிருந்து விளக்குகிறார்கள். காளி தேவி என்றால் காளி தேவியை ஒரு 100 பேர் தங்கள் தங்கள் அனுபவப்படி இதுதான் என்று விளக்குகிறார்கள். வாராகி என்று வந்தால் அதை வழிபாடு செய்பவர்கள் அவர்களும் நூற்றுக்கணக்கான பேர்கள் தங்கள் அனுபவங்களை செய்கிறார்கள். இப்படி அனைத்து உருவக் கடவுள்களையும் வழிபாடு செய்து அவரவர் தாங்கள் பெற்ற அனுபவங்களை மனிதர்களுக்கு சொல்லி வருகிறார்கள். இது பரவலாக காணப்படுகிறது. இதை கேட்கிற மனிதர்களுக்கு நிச்சயமாக எது சரி எது தவறு என்ற மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுவிடும். இது இன்றைக்கு வந்ததாக நாம் எண்ண வேண்டாம். இன்று இந்த ஊடகங்களெல்லாம் வந்திருக்கிறது. வராத காலங்களில் அறிஞர்கள் புலவர்கள் ஒருவருக்கொருவர் விவாதிக்கின்ற போது எந்த மார்க்கம் பெரிது, எந்த வழி சிறந்தது, எது எளிதானது என்ற விவாதம் அந்த காலங்களில் வேறு விதமாக நடந்திருக்கிறது. இறைவன் இருக்கிறானா என்பது விட பெரிய ஒரு விவாத பொருளாக இருந்திருக்கிறது. எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது என்று யோகிகள் சிவஞானிகள் கேட்கிறார்கள். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நிறைந்து ஆனந்தமாய் அருள் பிரகாசமாய் நிறைந்தது என்று இந்த இறைவனுடைய தத்துவத்தை பற்றி மிக விரிவாக விளக்குகிறார்கள். சமய கோடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது அது. ஒவ்வொரு சமயவாதிகளும் இந்த வழிபாடுதான் சிறந்தது, விநாயகர் வழிபாடே சிறந்தது, முருகப்பெருமானை வணங்குவதே சிறந்தது, சாக்தம் என்ற அம்பாளுடைய வழிபாடே சிறந்தது என்று அவரவர்களுக்கு எது சாத்தியமாயிற்றோ அதையே இறுதியானது முடிவானது என்று தங்கள் நிலையிலிருந்து வழக்காடுவது என்று அந்த காலங்களிலும் நடந்திருக்கிறது. அதனால்தான் சமய கோடிகளெல்லாம் கோடிக்கணக்கான சமயங்கள் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது அது என்னெல்லாம் கேட்டுவிட்டு மாறுபடும் சமயமெல்லாம் புகுந்து பார்க்கின் விளங்கு பரம்பொருளே நின் விளையாட்டல்லால் மாறுபடும் கருத்தில்லை, முடிவில் மோன வாரிதியில் நதித்திரள் போல் வயங்கிற்றம்மா என்று இதற்கான தீர்ப்புகளையும் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். பல பல சமய மார்க்கங்களிலெல்லாம் நுழைந்து அவை அனைத்தையும் கடைப்பிடித்தால் கருத்துக்கள் மாறவில்லை. சடங்கு முறைகளும் செயல்முறைகளிலும் மாற்றம் இருந்தாலும் அதன் பயன் ஒன்று போல்தான் இருக்கிறது. இது எப்படி என்றால் பல பல இடங்களிலே பிறந்து மலைகளின் பல இடங்களிலே பிறந்து பல இடங்களிலே பாய்ந்து ஓடி வந்து இறுதியாக பெருங்கடலிலே கலக்கிற ஆறுகளைப் போல இந்த சமய பேதங்கள் இருக்கிறது. அது புறப்படும் போது பல பெயர்களிலும் பல பல நிலைகளிலும் புறப்பட்டாலும் இறுதியில் மோன வாரிதியில் நதித்திரள் போல் வயங்கிற்றம்மா. கணக்கில்லாத நதிகளை இந்த கடல் கணப்பொழுதிலே தன்மயப்படுத்தி அதனுடைய பேதங்களை
அதனுடைய பிரிவுகளை இல்லாமல் செய்து விடுகிறது. அதுவரை அதற்கு 1000 பெயர்கள் 1000 தன்மைகள் எல்லாம் கூறப்பட்டிருக்கும். கடலுக்குள் சென்ற பிறகு தனியே ஒரு ஆறு என்று பிரித்து பார்க்க முடியாது. இப்படி பரம்பொருள் தன்னை நாடி வருகிற வழிகளை கணக்கில்லாமல் வைத்திருக்கிறது. அது அன்றும் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய கடமை என்ன என்றால், இந்த துறைக்கு வந்தவர்களுக்கு கண்முன்னால் அவர்கள் தலையை குழப்புகிற பல செய்திகள் அன்றும் இன்றும் கூறப்பட்டிருக்கிறது. புராண இதிகாசங்களிலும் சூன்ய சம்பாஷணை என்று திருமூலர் பெருமானுடைய திருமந்திரத்திலே பல பாடல்கள் கூறியிருக்கிறது. அவை அனைத்தும் கேட்பதற்கு ஒரு விதமாக இருக்கும். ஆனால் உண்மையான பொருள்களெல்லாம் வேறு வேறு யோக ஞான நிலைகளிலே இருக்கும். கடா என்று சொல்வார்கள், நரி என்று சொல்வார்கள், பரி என்று சொல்வார்கள். இது இந்த பக்தியிலும் யோகங்களிலும் புராணங்களிலும் பல செய்திகள் இவ்வாறு வரும். இவையெல்லாம் மனிதர்களுடைய உள்ள குணங்களை குறிப்பதை தவிர வெளியே இருக்கிற பிராணிகளை குறிப்பது அல்ல என்பதை நன்றாக முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். வெளியே இருக்கிற பிராணிகளை வெட்டுவது, பலி கொடுப்பது என்பது அது தனி விஷயம். அது ஒரு ஆரம்ப நிலை வழிபாடு. அதை விட்டுவிட வேண்டும். அந்த நிலை இருக்கும் வரை செய்துவிட்டு அந்த நிலைக்கு மேலே வந்து ஆய்வு செய்யும் போது கிடைக்கிற விஷயங்களைத்தான் இன்று நான் உங்களோடு பகிர்கிறேன். இதனுடைய அடிப்படை இதுதான் என்பதை விளக்கவும் நான் முயற்சிக்கிறேன். அப்படி இந்த ஆடுகள் அஜம் என்று சொல்வார்கள். அஜம் என்றால் ஆடு வடமொழியிலே. இந்த ஆடு என்பதெல்லாம் மனிதருடைய குணாதிசயங்களை குறிப்பது. இந்த அடங்காத மனதை ஆட்டிற்கு ஒப்பீடு செய்கிறார்கள். அதனால் இந்த ஆட்டை பலியிடுவது என்பது இந்த துள்ளித் தெரிகிற மனதை அடக்குகிற ஒரு நிலையைத்தான் இந்த ஆட்டை பலி கொடுப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரி என்பது குதிரை. அது அசுவம் என்று சொல்வார்கள் வடமொழியில். அது பிராண சக்தியை குறிக்கிறது. இந்த அடங்காத பிராணன் மனம் போனபடியெல்லாம் அது வெளியே பல சுவாசங்கள், வெளியே பல அங்குலங்கள் நஷ்டமாகி கொண்டிருப்பதை அடக்கி அந்த குதிரையை, வாசி என்கிற குதிரையை அடக்க வேண்டும் என்ற தத்துவார்த்தமாக இந்த பரிகள் குதிரைகளை பலி கொடுத்தார்கள். அஸ்வமேதம், அஜமேதம் என்றெல்லாம் சொல்லப்பட்ட இந்த யாக யஜ்ஞங்களெல்லாம் இது வெளிப்புறமாக நடந்திருக்கலாம். அதனுடைய உட்பொருள் தெரியாமல் அற்ப பயன்களுக்காக சில வேலைகளை நடத்தி இருக்க முடியும். ஒரு மிகச்சிறந்த விலை உயர்ந்த அறுவை சிகிச்சை செய்கிற கத்தியை வைத்து ஒரு பென்சிலையும் சீவலாம். ஒரு சாதாரண மாங்காயையும் வெட்டலாம். ஆனால் அதற்கென்று தனியாக இருக்கிறது. இது அறுவை சிகிச்சைக்கு என்று பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டு விலை உயர்ந்ததாக இருக்கிறது. அதுபோல புராண இதிகாச வழிபாடுகள் நிலையற்ற வாழ்வுக்கு சில சில நன்மைகளை தரும் என்ற நம்பிக்கையில் பல காலமும் பல செயல்கள் செய்யப்பட்டு அதுதான் இறுதி பொருள் என்ற ஒரு நிலைக்கு மனித சமுதாயம் சென்றுவிட்டது. அவ்வாறு அந்த அறியாமையில் ஆழ்ந்து கிடக்கிற மானிட சமுதாயத்தை வெளியே கொண்டு வருவதுதான் இந்த மெய் உணர்ந்தவருடைய கடமை என்றும் இறைவன் விதித்திருக்கிறார். இதை ஞானிகள் பரிபாஷையாக சொன்ன காரணத்தால் இந்த மனிதர்களுக்கு குழப்பமே மிஞ்சியிருக்கிறது. அதிலும் பல கருத்துக்கள், காரணங்கள் எல்லாம் இருக்கிறது. ஒரு குருவிடம் சென்று முறையாக இவன் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவர்கள் மறைபொருளாக சொல்லி அதை சூன்ய சம்பாஷணை என்றெல்லாம் நுட்பமாக வைத்தார்கள். 2 கடா உண்டு ஓரின் கண்ணே, 2 கடாவிற்கும் ஒன்றே தொழும்பன், 2 கடாவில் 1 வீசி பிடிக்கில் 2 கடாவும் 1 கடா ஆகுமே என்று திருமந்திர பாடல் சொல்லுகிறது.
இந்த ஊரிலே 2 கடா இருக்கிறது, ஆட்டுக்கடா இருக்கிறது. இந்த 2 கடாவுக்கும் ஒருவன்தான் அதை வளர்க்கிறான், ஒன்றே துளும்பன். 2 கடாவில் ஒன்றை வீசிப் பிடிக்கில் 2 கடாவும் ஒரு கடாகுமே. இந்த 2 கடாவாக செயல்பட்டு கொண்டிருப்பதை வீசிப் பிடித்து ஒன்றாக்கினால் அது 2 கடாவும் ஒரு கடா ஆகுமே என்றால், இவற்றை அப்படியே நாம் பொருள் எடுத்துக்கொள்ள முடியாது. அவ்வாறு அந்த பொருள்களை எடுத்துத்தான் பல சாதாரண காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்டை வெட்டுவது, குதிரை வெட்டுவது, யானை பலி கொடுப்பது என்றெல்லாம் இவை மேம்போக்கான விஷயங்கள். சிவபெருமான் யானையை உரித்து அந்த தோலை போர்த்தியிருக்கிறார். புலியை கொன்று அந்த ஆடையை உடுத்தியிருக்கிறார். மானை கையிலே பிடித்திருக்கிறார் என்பவை அனைத்துமே தத்துவார்த்தமான விஷயங்கள். அதற்குத்தான் இந்த ஞான யோக நூல் பயிற்சி இல்லாமல் இந்த கலை, இந்த விஷயங்களை ஆய்வு செய்தால் முழு பயனை எட்ட முடியாது, உண்மை பொருளை அறிய முடியாது. சுற்றுப்பாதையில் சுற்றி கொண்டேதான் இருப்பார்கள் மனிதர்கள். இறுதி வரை மெய்ப்பொருளை அறிய மாட்டார்கள். அதனால்தான் மெய்யறிவு என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கூறினார்கள். ஐயறிவு எய்திய கண்ணும் பயனின்றி மெய்யறிவு இல்லாதவர்க்கு என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். மெய்யறிவு என்று ஒன்று சொல்லும்போது பொய்யறிவு நிறைய இருக்கும் என்பது சொல்லாமலே விளங்குகிறது. அதுவும் ஒரு அறிவுதான். ஆனால் அது நிலையில்லாதது, தற்காலிகமானது. ஆகவே அது பொய்யறிவு. மெய்யான எதை சொல்ல வந்தார்களோ அதை அறிவதே மெய்யறிவு. அந்த மெய்யறிவை ஒரு மனிதன் பெற வேண்டும். இன்று நாம் அதுபோன்ற அடிப்படை விஷயங்கள், இந்த ஞான யோக விஷயங்களில் ஆண்டாண்டு காலமாக இருந்து வருகிற குழப்பங்கள் பலவற்றிற்கு சில விளக்கங்களை தர வேண்டும் என்றுதான் இன்றைய உரை செய்யப்படுகிறது. ஆகவே சாதாரணமாக ஆடு கோழிகளை பலியிடுவது என்பது ஒரு சாமானிய நிலை. யோகிகளும் ஞானிகளும் பரிபாஷையில் சொன்ன அந்த ஆடு, கோழி, யானை, அந்த வேங்கை இவையெல்லாம் மானிடனிடம் உள்ள தேவையற்ற குணாதிசயங்களை ஒரு மிருகங்களுக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறார்கள். ஆடு என்பது வாசியையும் குறிக்கும், மனதையும் குறிக்கும். அந்த யோகிகள் இடத்திற்கு தக்கவாறு அந்த பொருள்களை மாற்றுவார்கள். 2 கடா என்றால் இடைகளை, பிங்கலை என்று வாசி 2 விதமாக பிரிந்து சென்று வீணாகிறது. இந்த 2 கடாவையும் 2 கடாவிற்கும் ஒன்றே தொழும்பன். ஒரு கூட்டிற்குள் தான் இந்த வேலை நடக்கிறது. ஒரு ஜீவாத்மா தான் அதற்கு பொறுப்பாளியாக இருக்கிறான். அந்த ஜீவன் எடுத்த உடம்பில் தான் இடைகளை, பிங்கலை வழியாக இந்த பிராண ஓட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை யோக சாதனையில் சுழிமுனையில் ஒன்றாக 2 கடாவில் ஒன்று வீசிப்பிடிக்கில் வீசிப்பிடித்து சுழிமுனை வழியாக ஏற்றினால் 2 கடாவும் ஒரு கடா ஆகுமே. அந்த ஒரு கடாவாக மாறி அந்த புருவ நடுவிலே துரிய நிலையில் அது ஒன்றாக இணைந்து இவனுக்கு யோக சக்தியை, ஞான பிரகாசத்தை வழங்குகிறது. அதுவரை அது புறத்தே இடைகளை, பிங்கலை வழியாக வீணாக போய் அது இவனை மீண்டும் மீண்டும் பிறப்பிறப்புக்குள்ளே தள்ளுகிறது. இந்த பிறப்பிறப்புக்குள் இடைகளை, பிங்கலை வழியாக அனைத்து உயிர்களும் இந்த பக்கம் இடது பக்கம் சரிந்தால் இடதுகலை, வலது பக்கம் ஓடினால் வலதுகலை, நடுவிலே நிற்காத நிலையில் இருக்கிற இந்த ஜீவர்களை 2 புறமும் சரிந்து சரிந்து கெடுகிறார்கள். இந்த சுழிமுனையில் ஏற்றும் வழி தெரியாமல், யோக பாதையில் போவதற்கு வழி தெரியாமல், இந்த வாசி என்பது ஒன்று இருக்கிறது என்றே சிந்தனை இல்லாமல், கண்முன்னால் காண்கிற இந்த உலகமே மெய் என்று
இம்மியளவும் உள்முகமாகத் திரும்பாமல் புறத்தே காண்கிற காட்சிகளிலே கவரப்பட்டு கணக்கில்லாத பிறவிகளை இந்த புற வழிகளிலே புறமுகத்திலே வீணாக்கி இந்த ஜனசமூகம் மானிட வர்க்கங்களெல்லாம் கெட்டுப்போகிறது. இவற்றிற்கு இந்த யோக வழிகளை சொல்லி இந்த ஒரு புறத்திலே சாய்ந்து இடதுபுறத்திலோ வலதுபுறத்திலோ சாய்ந்து இந்த கெட்டு கொண்டிருக்கிற மானிட சமுதாயம் சமநிலை கெட்டு தவிக்கிறது என்ற நிலையில் இந்த மானிட சமுதாயத்தை சமநிலைப்படுத்த வேண்டும் என்றுதான் அகஸ்தியர் என்ற ஒரு சக்தியை, தெற்கு பகுதி மிக தாழ்ந்து போய்விட்டது, உயர்ந்து விட்டது, வடக்கு பகுதி தாழ்ந்தது என்று சொல்லி சிவபெருமான் அகஸ்திய முனிவரை தென் திசைக்கு அனுப்பினார் என்பது யோக சூத்திரங்களினுடைய நுட்பமான பொருள். அகத்து இயம் என்று அதை தமிழிலே பிரிக்கிறார்கள். அது உள்ளத்திலே எழுகிற ஓசைதான் அகஸ்தியர், அகத்தியம். அகத்தியம் என்று தமிழிலே அதை அகத்தியர் என்றே வழங்குகிறார்கள், அகஸ்தியர் என்றும் வழங்கப்படுகிறது. எங்கெங்கு பார்த்தாலும் அகஸ்தியர் இருக்கிறார். அதை பற்றி பேசினால் அது ஒரு தனி பிரிவு. அகஸ்தியருடைய நாடி ஏடுகள் என்று கணக்கில்லாதவர்கள் அனைவரும் அகஸ்தியருடைய பெயரை பயன்படுத்துகிறார்கள். சுகர் நாடி என்று கணக்கில்லாதவர்கள் அந்த சுகர் நாடி என்று அதை பயன்படுத்துகிறார்கள். இவை நான் இன்று கூற வந்தது மிக உயர்ந்த நிலை. ஆகவே இது பற்றிய விஷயங்களை வேறு ஒரு தொடரிலே நாம் பார்க்கலாம். அதனால் இந்த உலகம் நடுநிலை தவறி சுழிமனை நாடியிலே வாசியை செலுத்த தவறி இடைகலையிலே பெரும்பாலும் அந்த உலகியல் நாட்டத்திலே செலுத்தி, இந்த தென் திசை என்பது கர்மயோகத்தையும் உலகியல் நாட்டத்தையும் குறிக்கிறது. வடதிசை என்பது யோக நிலையில் சொல்லப்படுகிறது, ஞானம் என்ற அமைப்பிலே சொல்லப்படுகிறது. அந்த ஞான தபோதனர்களெல்லாம் இறைவன் இருக்கிற இடத்திலே அந்த யோகிகளும் ஞான சக்திகளும் நிரம்பி இருக்கிறது. அதனால் என்ன ஆகிறது என்றால், இறைவனே இருக்கிறார் என்றால் அந்த பகுதி, அந்த உத்தராயண பாகம் என்று சொல்கிற வடக்கு பாகம் தாழ்ந்து தெற்கு பகுதி என்ற இடைகலையிலே செயல்படுகிற மாந்தர்களுடைய கூட்டம் மிக அதிகமாக போய்விட்டது. அதனால் இந்த உலகம் சமநிலை கெட்டுவிட்டது. வாசியோகத்தில் இடைகலை பிங்கலை மாறி மாறி வரும்படியாகத்தான் இறைவனே வகுத்திருக்கிறார். இதை இந்த வாசியோகம் தெரிந்தவர்கள், சர ஓட்டத்தை அறிந்தவர்கள் சுமார் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வாசி இடைகளையும் பிங்கலையும் மாறி மாறி ஓடும் இந்த சரநூல் சாஸ்திரம் என்று ஒன்று இருக்கிறது. அது இதை பற்றி மிக தெளிவாக சொல்லுகிறது. இவையெல்லாம் ஆரம்ப பாடங்கள். இந்த யோக வாசி சித்தியானவர்களுக்கு எப்போதும் வலது நாசியே ஓடிக்கொண்டிருக்கும். இதை நான் முன்பே கூறியிருப்பேன். அதை ஒற்றை காலில் நிற்பது என்று கூறுவார்கள். அந்த காலங்களில் புராணங்களில் ஒற்றை காலில் நின்று தவம் இயற்றினார், அசுரன் நீண்ட காலம் தவம் இயற்றினான் என்று வரும். பஞ்சாகினி மத்தியில், அக்கினி மத்தியில் தவம் இருந்தான். அக்னி என்பது குண்டலினி யோக அக்னியை சொல்ல குறிப்பிடக்கூடிய விஷயம். அந்த யோகாகினியை வளர்த்து அதனால் தவத்தை செய்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அக்கினி வைத்து அக்கினிக்குள்ளாக நின்று தவம் செய்தான் என்பது மேலோட்டமான பொருள். இவையெல்லாம் இவற்றினுடைய உண்மைகளை எல்லாம் தெரிய வேண்டும் என்பதுதான் உயர்ந்த ஞானிகளுடைய எண்ணம். ஆகவேதான் அதை நுணுக்கமான பொருளாக நுட்பமாக வைத்தார்கள். அதை ஒரு தக்க அறிஞர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு அந்த பாதையை நாட வேண்டும் என்று அதை முடிச்சுக்களோடு வைத்தார்கள். அதனால் இந்த ஒற்றை காலில் தவம் செய்வது, பஞ்சாகினி மத்தியிலே தவம் செய்வது என்பதெல்லாம் இந்த பிராண யோகத்தை பற்றி குறிக்கிற விஷயங்கள்.
அதனால் இந்த உலகம் இடைகலையிலே செயல்படும்போது உலக நாட்டம் மிகுந்திருக்கும். ஆகவே தென் திசை மிக உயர்ந்து போய்விட்டது. இந்த உலகப் பற்றினால் செய்கிற மாந்தர்கள் மிகுந்து போனார்கள் என்று அகத்திய நடுவுள அங்கி அகத்திய நீ போய் முடுகிய வையத்து முன்னிர் என்றானே என்று திருமூலர் பெருமான் இந்த அகஸ்தியரை பற்றியும், இந்த உலகம் சாய்ந்து நடுவு நில்லாது இந்த உலகம் கெடுகிறது என்று, நடுவினில்லாது இந்த உலகம் கெடுகிறது எம்பெருமான் என்ன, நடுவுள அங்கி அகத்திய நீ போய் முடுகிய வையத்து முன்னிர் என்றானே. அது சிவபெருமான் ஒரு யோக சாதனை செய்கிறவன் இந்த இடைகலையிலே மனதை செலுத்தி இந்த உலக மார்க்கத்திலே பல கர்மங்களை செய்து மீண்டும் மீண்டும் பிறவியை பெருக்குகிறான். ஞானமயத்திற்கு வராமல் அவனுக்கு தென் திசை உயர்ந்து வடதிசை தாழ்ந்து போய் கிடக்கிறது. ஆகவே இந்த இரண்டு கலைகளையும் ஒன்றாக இணைத்து சுழிமுனை வழியாக அவனை மேலே உயர்த்துவதற்காக, ஒரு தனி ஜீவாத்மாவுக்கு உதவி செய்வதற்காக அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற அகத்து இயம் என்று சொல்கிற நாத சம்யத்தை தூண்டி, இந்த நான் வருகிறேன், அதற்கு முன்பாக நீ இவ்வாறு இடைகலை பிங்கலை வழியாக சென்று சமநிலை கெட்டு சாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு யோகியை நீ சென்று காப்பாற்று. நீ அவனுடைய செவிகளிலே தசவித வாத்தியங்களை நாத சம்யங்களை கொடுத்து இறைவனுடைய உதயம் ஆகப் போகிறது என்ற நம்பிக்கையை கொடுத்து, இடைகலை பிங்கலை வழியாக சாய்ந்து செல்லாமல் சுழிமுனை வழியாக அவன் ஏறி வர வேண்டும் என்று விரைவாகச் சென்று அந்த யோக சாதகனை நீ காப்பாற்று என்று சிவபெருமான் உத்தரவிட்டார் என்பது திருமூலர் பெருமானுடைய மிக தெளிவான வாக்கு. இதைத்தான் அனைத்து ஞானிகளும் சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் அகத்தியர் என்று வருகிற அனைத்து விஷயங்களும் ஒவ்வொரு யோகிக்கும் தனித்தனியே அந்த அகத்து இயம். அகம் என்றால் உள்ளே, அகத்திலே எழுகிற ஓசை சப்தங்கள் தான் நாத சம்யம் என்று சொல்கிற நாதோபாசனை. இது இந்த உலகம் சரிகிறது என்றால் பூமி சரிகிறது என்று அர்த்தம் அல்ல. யோக பூமி என்று சொல்வார்கள். 7 விதமான யோக பூமிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த ஆன்ம ஞானம் விஷயங்களுக்குள் வருவதற்கு முன்பாக இந்த புராண இதிகாசங்கள், நம்முடைய சித்தர் பாடல்களில் அனைத்து அடிப்படை விஷயங்களையும் கற்று தெரிந்த பிறகு வர வேண்டும் என்று கூறினார்கள். மேம்போக்காக கண்ணிலே பார்க்கின்றவற்றையெல்லாம் பார்த்தால் அது ஒரு எளிமையான சாதாரணமான உலகம் சார்ந்த செய்திகளாக இருக்கும். இது ஞானம் சார்ந்த செய்திகள் என்றால் அதற்கென்று பாடத்திட்டங்கள் இருக்கிறது. சுபேச்சை, விசாரணை, அனுமானசி, தனுமானசி, அசம்சக்தி, பத்வாபர்த்தி, பதார்த்த பாவனா, துரியகா என்று 7 ஞான பூமிகள் சொல்லப்படுகிறது. இவற்றையும் பூமி என்றுதான் சொல்வார்கள். அதனால்தான் இந்த பூமி உலகம் கெடுகிறது என்றால் இந்த அண்டங்களிலே நம்முடைய பூமி சாய்வது என்பது மிக மிக சாதாரணம். ஒரு கடுகுக்கு நிகரானது இந்த பூமி. ஒரு யோகம் பூமியிலே இருக்கிற யோக சாதகன் இடைகலை பிங்கலை வழியாக ஒருபுறமாக சாய்ந்து சுழிமுனையிலே செல்ல வகை தெரியாமல் இருக்கிற யோக சாதகனுக்கு அகத்திய பெருமான் சிவபெருமானுடைய ஆணையின்படி அவனை காப்பாற்றி நாத சம்யத்தை கொடுத்து நாதோபாசனையில் அவனை வைத்து, அதன் பிறகு உள்ளே விளங்குகிற சிரசிலே கைலை மலையிலே விளங்குகிற சிவபெருமான் சிவசக்தி சொரூபமாக அங்கே விளங்குகிற அந்த தரிசனத்தை அவனுக்கு ஏற்படுத்தி தருகிறார். இதுதான் இந்த அகஸ்தியர் இந்த உலகம் சரிந்து கெடுகிறது என்கிற சமநிலைப்படுத்தினார் என்பதனுடைய உண்மையான பொருள், நிலையான பொருள். இதை மேம்போக்காக வைத்துக்கொண்டு பல விஷயங்கள் அன்றும் இன்றும் என்றும் பேசப்பட்டு கொண்டே வருகிறது.
அனைத்திற்கும் விளக்கம் நம்மிடையே இருக்கிறது என்பதுதான் இதில் மிகப்பெரிய ஆச்சரியம். சாதாரணமாக சொன்ன விஷயங்களை ஆழ்ந்து பல இடங்களிலே நம்முடைய யோகிகள், ஞானிகள், மிகப்பெரிய சிவ சித்தர்கள் உள்ளே அடக்கி வைத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கற்காமல் விட்டுவிட்டு இந்த கடற்கரையிலே கிளிஞ்சிலை பொறுக்கிய கதை போலதான் இன்றைய ஆன்மீகம் சென்று கொண்டிருக்கிறது. அற்பமான பயன்களை, ஒரு தெய்வ ரூபம் என்றால் அந்த தெய்வ ரூபத்தினுடைய உண்மைத்தன்மையையும் கூட இவர்கள் உணராமல் இருக்கிறார்கள். 96 தத்துவங்களால் ஆளப்படுகிறான் இந்த ஜீவன் என்பது சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் கூறுகிறது. வேதாந்த சாஸ்திரங்களும் முக்குணங்கள், மும்மலங்கள், 10 இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பிராணன், 10 பிராணன்கள், அந்த கரணங்கள் என்று 96 விதமாக இவற்றை பிரிக்கிறார்கள். சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்று அவற்றையும் பிரிக்கிறார்கள். இந்த நிலையில் மனிதர்களுக்கு இந்த 3 குணங்கள் என்பது எல்லா மனிதர்களையும் பிணைக்கிறது. சாத்வீகம், ராட்சசம், தாமசம் என்று 3 குணங்கள். இந்த 3 குணங்கள் வெவ்வேறு அளவீடுகளில் அதனுடைய அந்த ரேஷியோ தான் மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுகிறது. அதேபோல் ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 மலங்கள், மலங்கள் என்றால் குற்றங்கள், அழுக்கு என்று பொருள். இந்த 3 மாயையில் சிக்கி மும்மலங்களிலே சிக்குண்டு கிடக்கிறான். 3 குணங்களிலே கட்டுப்பட்டு கிடக்கிறான். இந்த சரீரம் தச பிராணனால் இயங்குகிறது. கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களெல்லாம் இதற்கு, இந்த உலகியலுக்கும் பயன்படுகிறது. இவற்றை சரியாக்கினால் ஆத்மலோகத்திற்கும் ஞான உலகத்திற்கும் பயன்படுகிறது என்ற அடிப்படையில் இந்த எருமை மாட்டை வதம் செய்தார், ஆட்டை வதம் செய்தார். அஜம் என்பது ஆடு, கருப்பு நிறம் இந்த தமோ குணத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரஜோகுணம் என்கிற மூர்க்கமான வேலைகள், நான் நினைத்தால் செய்வேன் என்கிற அந்த துடிப்பான செயல்பாடு ரஜோகுணம் என்று சொல்லப்படுகிறது. மந்தமான நிலையை, சோம்பல், மந்தம், முயற்சியின்மை என்பவற்றை தமோகுணம் என்றும் இருள் என்றும் கருப்பு என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இருந்து விடுபட்டு மேம்பட்ட நிலையை சாத்வீக குணம் என்று அதற்கு வெள்ளை நிறத்தை கொடுத்தார்கள். அதனால் மகாகாளி மகிஷாசுரனை வதம் செய்தாள் என்றால் அது தமோகுணத்தை காளி தேவி ஒரு மனிதனுக்கு, யோக சாதகனுக்கு, அந்த தமோகுணம் என்ற எருமை மாடு என்பது மந்தமானது, கருப்பு நிறமுடையது, தமோகுணத்தினுடைய பிரதிநிதியாக சொல்லப்பட்டதே தவிர உள்ளே இருக்கிற தமோகுணத்தை அழிக்கிற செயல்தான் அந்த காளிமாதேவி செய்கிறாளே தவிர எருமை மாட்டை வதம் செய்வதற்கு சர்வ வல்லமை பெற்ற காளி தேவிக்கு ஒரு சூலாயுதம் தேவையில்லை, அதற்கு ஒரு போராட்டமும் தேவையில்லை. ஆட்டை கொடுப்பது என்பது அடங்காத மனதை அடக்கும் செயல்தான் ஆடு என்று கூறப்படுகிறது, அஜம் என்று கூறப்படுகிறது. அஜமேதம், அஸ்வமேதம் என்றெல்லாம் இந்த மனதையும் வாசியையும் கட்டுகிற வேலைகள்தான் இந்த வேள்விகள். அக்கினிகாரியம் என்றாலே உள்ளே மூலாக்கினியில், யோகாக்கினியில் குண்டலினி சக்தியால் செய்யப்படுகிற காரியங்கள் தான் அக்கினி காரியங்கள் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றை உள்ளே செய்வதற்கு முன்பாக வெளியே அக்கினியை வளர்த்து பல வேலைகள் பல காலங்களிலும் இந்த பூலோகவாசிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு வெளியே செய்கிற சடங்குகளும் இருக்கிறது, உள்ளே செய்கிற சடங்குகளும் இருக்கிறது. வெளியே செய்து படிப்படியே உள்முகமாக திரும்பி உள்ளே செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஞான பாடத்தின் உயர்ந்த படிநிலை. இதை குறுமுகமாக தன்னுடைய ஆய்வின் மூலமாக நடுநிலையோடு கேட்டு தெளிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப பாடத்திலேயே நின்று கொண்டிருந்தால் ஒருபோதும் முன்னேற்றத்தை நாம் இதில் காண முடியாது, மெய்ப்பொருளையும் அறிய முடியாது. அதனால்
மகிஷாசுரனை வதம் செய்தார் என்று எருமை மாடுகளை பலி கொடுக்கிற வழக்கம் நம் தமிழ்நாட்டிலே கூட பல கிராமங்களிலே இருக்கிறது. மனிதனிடம் உள்ள அந்த தமோ குணத்தை அழிக்க வேண்டும் என்பதுதான் அவ்வாறு சொல்லப்பட்டது. ரஜோகுணம் என்று புலித்தோலை சிவபெருமான் உடுத்தியிருக்கிறார் என்றால் புலி என்பது ரஜோகுணம், கோபமும் வேகமும் வீரமும் நிறைந்த அந்த சிவப்பு வண்ணமுடைய அந்த தன்மைக்கு ரஜோகுணம் என்று பெயர். அவற்றையும் அடக்க வேண்டும் என்றுதான் அந்த புலித்தோலை அவர் ஆடையாக உடுத்தினார் என்றும், காவி என்பது அந்த செந்நிறம், அந்த ரஜோகுணத்தையும் இவர் தவிர்த்தார் என்பதை காட்டுவதற்காக காவி நிறமும், சுத்த சாத்வீகம் வெள்ளை நிறம் என்பதால் வெள்ளை நிற ஆடைகளை அணிகிற வழக்கமும் இருந்தது. சபரிமலை கோயிலுக்கு செல்பவர்கள் கருப்பு நிற ஆடையை அணிகிறார்கள் என்றால் அவர்கள் தமோகுணம் என்ற சோம்பலை விட்டுவிட்டு 2 வேளை குளிக்கிறார்கள், வழிபாடு பஜனை என்றெல்லாம் செய்கிறார்கள். அதனால் இந்த தமோகுணத்தை விட்டுவிட்டேன் என்பதன் அடையாளமாகத்தான் அங்கே கருப்பு பயன்படுத்தப்படுகிறது. இப்படி இரத்த பீஜன் என்ற அசுரனை வதம் செய்வதற்காக மகாகாளி அந்த போராட்டம் நடக்கும்போது அவனுடைய ஒரு சொட்டு இரத்தம் மண்ணிலே விழுந்தால் அதிலிருந்து கோடிக்கணக்கான அசுரர்கள் வந்து விடுவார்கள் என்று இரத்த பீஜனுடைய இரத்தம் அனைத்தையும் காளிதேவி தனக்குள்ளே எடுத்துக்கொண்டு அவற்றை உட்கொண்டார் என்று புராணங்கள் கூறுகிறது. ஒன்றை மனிதர்கள் மிக நன்றாக வசதியாக மறந்து விடுகிறார்கள். அனைத்துலகம் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய் என்று இறைவனுடைய அழகிலா தன்மையை கூறியிருக்கிறார்கள். அனைத்து உலகத்தையும் ஆக்குகிறவர், அதை காப்பாற்றுகிறவர், அழிக்கிறவர், இவற்றையெல்லாம் சங்கல்ப மாத்திரத்தில், எண்ண மாத்திரத்தில் செய்யும் மிகப்பெரிய ஆற்றல் உடையதுதான் இந்த சிவசக்தி. அவற்றை மிக தாழ்வாக எடை போட்டு மனிதர்களுக்கு புரிய வேண்டும் என்று ஆரம்ப கதைகளை சொல்லியிருக்கிறார்கள். இந்த இரத்த பீஜன் என்பது இந்த ஆசை என்பதைத்தான் இரத்த பீஜன் என்றும், ரஜோகுணம் என்பதை சிவப்பு என்றும், இந்த ஆசை என்பது வெட்ட தளிர்க்கும் வேட்கை மரம் என்று யோக நூல்கள் கூறுகிறது. பல நூல்களை பார்க்கும்போதுதான் இதனுடைய உண்மைத்தன்மை தெரியும். இது ஏதோ இட்டுக்கட்டி கூறுகிற விஷயம் அல்ல. மனிதர்களே வலிந்து பல செயல்களுக்கு வலிந்து இவர்களே பொருள் கொள்ளுவார்கள். அதுபோன்று இந்த யோக ஞான சாஸ்திரங்களெல்லாம் நம் நாட்டில் வைக்கவில்லை. அவா என்ப எஞ்ஞான்றும் எவ்விடத்தும் தவா அப்பிறப்பு ஈனும் வித்து என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். இந்த ஆசை என்பது எல்லா காலங்களிலும் எல்லா இடத்திலும் மீண்டும் மீண்டும் பிறப்பை தருகிற வித்து இந்த ஆசை என்று வள்ளுவருடைய வாக்கு கூறுகிறது. இந்த ஆசை என்பதுதான், இந்த அவா என்பதுதான் மீண்டும் இவனுக்கு பிறவியை நல்குகிறது. அந்த ஆசையை முற்றிலுமாக அழிக்க வேண்டும், நிராசை என்ற நிலைக்கு செல்ல வேண்டும் என்றுதான் அந்த இரத்த பீஜனுடைய ஒரு சொட்டு இரத்தமும் இருக்கக்கூடாது. அது விழுந்தால் மேலும் பல ஆசைகள் பெருகும். மீண்டும் மீண்டும் ஆறா இயற்கை அவானிப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அது ஆறா இயற்கை அவா. இந்த ஆசை என்பதனுடைய குணமே ஒருபோதும் தன்னிறைவு பெறாது. ஆறாத இயற்கை அவானிப்பின். ஆகவேதான் இது ஒருபோதும் தனக்குத்தானே நிறைவேதி நான் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டேன் என்று நிராசை நிலைக்கு வராது. ஆசை எனும் சூறைக்காற்றோடு இலவும் பஞ்சு எனவும் மனது அலையும் காலம் மோசம் வரும். இதனால் கற்றதும் கேட்டதும் தோர்ந்து முக்திக்கான நேசனல் வாசமும் போய் புலனாயில் கொடுமை பற்றி நிற்பரன்றோ தேசு பழுத்து அருள்கனிந்த பரஞ்சோதி பராபரமே நிராசையின்றேல் தெய்வமுண்டோ என்று ஞானிகள் கேட்கிறார்கள். இந்த நிராசை நிலை வந்தால்தான் தெய்வ தரிசனம் கிடைக்கும்.
பிறவி அரும். அதன் காரணமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியே காளி மாதா, காளி தேவி அவனுடைய இந்த ஆசை என்கிற அந்த அடிவேரை பிடித்து முற்றிலும் அந்த அடிவேரை அறுத்து ஆசைகளை அறுத்து அவனை ஒய்விக்கிறாள், மோட்ச நிலைக்கு உயர்த்துகிறார், மெய்யறிவு பெற அவர் உதவுகிறார் என்பதுதான் காளிமாதேவி இரத்த பீஜன் என்ற அரக்கனை கொல்வதும் காளம் என்கிற எலும்புகளை அணிகிற காரணத்தால் சிவபெருமானை கங்காளன் என்று கூறுவார்கள். அந்த கபால ஓடுகளையும் எலும்புகளையும் அணிகிற காளம் என்றால் எலும்பு கபாலம். அதை அணிகிறவன் கங்காளன். கங்காளனுடைய மனைவி கங்காளி. இப்படித்தான் வந்தது. கங்காளன் பூசும் கவசத் திருநீரை மங்காமல் பூசி மகிழ்வாரே ஆமாயின் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே என்பது திருமந்திரம். அந்த கங்காளன் என்பதால் கங்காளனை ஆண்பார் என்று சொல்லி கங்காளி என்று பெண்பாலாக சொன்னார்கள். இவர்கள் அனைத்துமே சிவபெருமான் யானை தோலை போர்த்தியிருக்கிறார் என்றால் கருப்பு நிறமுடைய தமோகுணங்களை அவர் முற்றிலும் வேறறுக்கிறார். ஒலித்தோலை கட்டி ரஜோகுணத்தை வேறறுக்கிறார். கபால ஓடுகளை வைத்திருந்தால் இந்த மானிட தேகம் பொய் என்று இதனுடைய அந்த அனித்தியத்தன்மையை ஒரு ஞான சாதகனுக்கு விளக்குகிறார். இது வெறும் எலும்பு கபாலத்தால் ஏற்பட்ட ஒரு பொய் உடல். இந்த உடலுக்கு மெய் என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் இது பொய், நீர்க்குமிழி, காணல் நீர், ஒன்றுக்கும் உதவாமல் ஒன்று வேறாகத் தெரிகிறது. ஐம்பூத விகாரம் என்றெல்லாம் அதை கூறுவார்கள். இந்த உடம்பு எப்படி வந்தது என்பதே யோகிகள் பல கேள்விகள் கேட்கிறார்கள். ஒருத்தரிப்பதற்கு முன் உயிர்ப்பு நின்றது எவ்விடம், கருத்தரிப்பதற்கு முன் காயம் நின்றது எவ்விடம். கருத்தரிக்கு முன்பாக இந்த இவ்வளவு ஆகிருதி 6 அடி உயரமுள்ள இந்த உடல் எதிலப்பா மறைந்திருந்தது? உருத்தரிப்பதற்கு முன்னால் இந்த உயிர் எதிலே மறைந்திருக்கிறது என்று மிக நுட்பமான ஆய்வினால் கேட்கப்பட்ட கேள்விகள். இப்படித்தான் நம்முடைய நாட்டிலே ஞான சாஸ்திரங்கள் போயிற்று. ஒரு காலத்தில் இப்படித்தான் இந்த அணுகுமுறைகளெல்லாம் இருந்தது. இன்றிவையெல்லாம் அடியோடு மாறிப்போய் அந்த கதைகளுக்கும் கூட உள்ளே நுழையாமல் மேற்பரப்பிலே கிடக்கிற விஷயங்களிலே மனதை நுழைய விட்டு சொற்பமான சில காரண காரியங்களுக்காக மனிதர்கள் பல விதங்களில் ஓடி அலைகிறார்கள். இதை ஒரு தொடரில் இந்த விஷயங்களை விளக்கிவிட முடியாது. இயன்றவரை இதில் நான் விளக்கி இருக்கிறேன். எந்த தெய்வங்களும் ஆயுதத்தை வைத்து ஒரு மனிதனை அழிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எண்ண மாத்திரத்திலே அனைத்து உயிர்களையும் உருவாக்குகிறார்கள், அழிக்கிறார்கள். இங்கு அழிக்கிற செயல்கள் என்று சொல்வதெல்லாம் மனிதனிடம் ஒவ்வொரு தனி மனிதன் ஞான சாதகன், யோக சாதகனுக்கு ஏற்படுகிற இந்த மும்மலங்களாலும் முக்குணங்களாலும் வருகிற துன்பங்களை நிவர்த்தி செய்வதுதான் இங்கு பலி என்றும் அழித்தல் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே நடக்கிறது. இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வெளியே உள்ள வழிபாடு மிக சாதாரணமானது. அது ஆரம்ப நிலை. அதை செய்து அதன் பிறகு இங்கே உள்ளே வர வேண்டும். இங்கு வராமல் எந்த இலக்கையும் மனிதன் எட்டி பிடித்து விட முடியாது. ஆகவேதான் அனைத்தும் ஒரு மனிதனுக்குள்ளே நடக்கிற இந்த காரியங்களெல்லாம் நூதனமாக, நுட்பமாக, விசித்திரமாக சொல்லப்பட்டது. புலித்தோல் ஆடையிலிருந்து அந்த சந்திரனை தலையிலே சூடியது. சந்திரன் என்பது சந்திரமா மனசோ ஜாதகா என்று சொல்வார்கள். மனதை அடக்கி வைப்பதுதான் சந்திரன். அது தவிர சந்திர கலை என்று ஒன்று இருக்கிறது. சிரசிலே சந்திர மண்டலம் இருக்கிறது, ஹிருதயத்திலே சூரிய மண்டலம் இருக்கிறது. இது மேலும் போனால் இது மேலும் மேலும் இன்னும் மிக நுட்பமாக சென்று கொண்டிருக்கும்.
இந்த தொடரில் இந்த அளவில் நாம் இதை நிறைவு செய்கிறோம். மேலும் இதனுடைய விரிவான செய்திகளை அடுத்து வருகிற தொடர்களில் பார்க்கலாம். நன்றி.